மலச்சிக்கலுக்கான அடிப்படை காரணம் என்ன? மலச்சிக்கலே வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? நம்ம உடம்புக்குள்ள எப்போவுமே ஒரு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஈரப்பதம் அப்படிங்கிறத அதிகமான ஹீட்டும் இல்லாத, அதீதமான குளிரும் இல்லாத ஒரு இதமான, ஒரு கதகதப்பான குளிர்ச்சி தன்மைன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போது அதிகமாக வெயில் அடித்தாலும், அதிகமாக குளிர்னாலும் நம்மளால் கம்ஃபர்டபுளாக எந்த வேலையும் செய்ய முடியாதுல்ல, அந்த மாதிரி தான். நம்ம உள்ளுறுப்புகள் கம்ஃபர்டபுளாக இயங்கணும்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு கதகதப்பான குளிர்ச்சி தன்மை, ஒரு ஈரப்பதம் எப்போவுமே இருக்கணும். முக்கியமாக நம்ம உடம்போட கழிவு நீக்க இயக்கங்கள் முழுமையாக சுகமாக நடக்கிறதுக்கு அந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது அடிப்படையான தேவை. இப்போ மலச்சிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருங்குடல் மற்றும் மலக்குடலில் இருந்து தான் நம்ம உடம்புல உருவாகிற அன்றாட திடக்கழிவுகள் சேகரமாகி உடம்பை விட்டு வெளியேறுது. இந்த பெருங்குடலுக்குள்ள ஈரப்பதம், அந்த ஈரப்பதத்தால் வரக்கூடிய ஒரு வளவளப்பு தன்மை நிறைவாக இருந்தால் தான் அந்த திடக்கழிவுகள் இலகுவான முறையில் படிப்படியாக கீழே இறங்கி சுகமாக வெளியே போகும். ஆனால் போதுமான ஈரப்பதம் பெருங்குடலுக்குள்ளே இல்லைன்னா திடக்கழிவுகள் கீழே இறங்கி சுகமாக வெளியே போகிறதுல சிக்கல்கள் வரும். அதுதான் மலச்சிக்கல்னு சொல்கிறோம். மலச்சிக்கலுக்கான பொதுவான அடிப்படையான காரணங்கிறது இதுதான். இந்த ஈரப்பதம் ஏன் பெருங்குடலில் இல்லாமலோ அல்லது குறைஞ்சோ போகுதுன்னா, நைட்டு லேட்டாக சாப்பிட்றது, லேட்டாக தூங்குறது, பசிக்காமல் சாப்பிட்றது, பசிச்சும் சாப்பிடாமல் இருக்கிறது, போதுமான தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸு, ஃபெர்மெண்டட் உணவுகளை அடிக்கடி சாப்பிட்றது, தினமும் தலைக்கு குளிக்காமல் இருக்கிறது, முறையற்ற பாலியல் பழக்கங்கள், அதிகமாக மொபைல் டிவி பார்க்குறது, இந்த மாதிரி நம்மளுடைய தவறான உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளும், இன்னும் அவசரம், பதட்டம், கோபம், பயம், கவலை, பொறாமை, இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸும் நம்ம உடம்போட சக்திகளை அதிகமாக விரயமாக்கி நம்ம உடம்புல ஒரு சோர்வு தன்மையை உருவாக்குது. இந்த சோர்வோடையே நம்ம உடம்பு அதோட அன்றாட வேலைகளை செய்யும்போது உடம்புக்குள்ளே ஒரு ஹீட் உருவாகுது. இப்போ நம்ம டயர்டாக இருக்கும்போது நம்ம இயல்பான வேலைகளை கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே செய்வோம். அப்படி கஷ்டப்பட்டு செய்யும்போது நம்ம உடம்புல ஒரு ஹீட் உருவாகும். அந்த ஹீட்டு தான் நம்ம உடம்போட ஈரப்பதத்தை குறைச்சி ஒரு வறண்ட தன்மையை ஏற்படுத்துது. பெருங்குடலில் ஏற்படக்கூடிய ஒரு வறண்ட தன்மை தான் மலச்சிக்கலை ஏற்படுத்துது. அதனால் நம்ம வாழ்வியல் ஒழுங்குகளை கடைபிடிக்கிறதும் மனசில் அமைதியையும் பொறுமையையும் வச்சுக்கிறது தான் மலச்சிக்கலே இல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரே வழி. அது மட்டும் இல்லை, ட்ரை ஸ்கின், ட்ரை காஃபு, கண் எரிச்சல், தலைமுடி சம்மந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம உடம்போட ஈரப்பதம் குறையிறதுங்கிறத முக்கியமான காரணமாக சொல்ல முடியும்.